இந்திரா காந்தி சிலையில் சொல்லலாம். தற்போது 4 பகுதியிலும் மாற்றி அமைக்கப்படுகின்றன. கடல் போல் காட்சியளிக்கிறது இந்த பகுதி. சென்னை, விழுப்புரம், சேலம் செல்லக்கூடிய சாலை, கடலூர், புதுச்சேரி சாலை, அனைத்து சாலைகளும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து பகுதிகளிலும் வீடில் முடிந்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் மக்கள் வெளியே செல்ல முடிவதில்லை. அத்தியாவசிய தேவை கூட தற்பொழுது புதுச்சேரியில் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப நினைப்பொருளாம். நிறைய பேர் வந்து இந்த செல் எடுத்து வந்து கூட்டம் எடுத்துட்டு, ஏன்னா எல்லாரோட உழைப்பு, அரசாங்க ஊழியர்கள் எல்லாரோட உழைப்பையும் இபி ஆஃபீஸ்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க, காவல்துறையிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க, நாங்கள் சுகாதாரத்துறையிலேருந்து ஒர்க் பண்ணுறோம். ஆனால் இவ்வளோ பெரிய அந்த மக்கள் வந்து சும்மாவே இங்கே 500 பேர் வராங்கன்னா கிட்டத்தட்ட 300 பேர் இந்த சும்மா சுற்றி பார்த்துட்டு தண்ணி எவ்வளோ நிற்கிது, அது சேஃப்டி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நடந்ததுக்கப்புறம் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்கிறத விட வீட்டில் இன்றைக்கி ஒரு நாள் இருந்தால் என்னன்னு என்னோட கேள்வி. இவ்வளோ தண்ணியில் இன்னைக்கு இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டும் மக்கள் மறந்துட்டு தான் இருக்காங்க. ரொம்ப ரெயின் ஆனதுனால மழை கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, போர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ ட்ரெயின் இருக்குமா இல்லை சொல்ல முடியாது. ட்ரெயின் இருந்துச்சுன்னா ட்ரெயினில் ஏறி போகிறோம். இப்போ ட்ரெயின் இல்லைன்னா ஒரு நாள் அங்கேயே தங்கி எல்லாம் பெற்று ஏதாவது இருந்துச்சுன்னா பெற்றில் ஏறி தான் போகிறோம். குறிப்பாக அனைத்து பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கி இருப்பதால் அதை அகற்றினால் மட்டுமே, அதாவது சுற்றுலா பயணிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 2 நாட்கள் முன்பு சுற்றுலாவுக்கு வந்த பயணிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பார்த்தோம்னால் இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு போலீஸார் கூட இல்லை. அந்த போக்குவரத்தை சரி செய்வதற்கு அதே போன்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் யாரும் இல்லை. குறிப்பாக அனைத்து துறை அதிகாரிகளும் இங்கே இருக்கணும். இருந்த போதிலும் 4 முறை சந்திப்பு இந்த பகுதியிலே வந்து எந்த அதிகாரிகளும் இல்லை. அதனால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதுச்சேரியிலிருந்து சத்தியம் டிவி.